முதல்ல தஞ்சை தெற்கு மாவட்டத்திற்கு மரியாதைக்குரிய நமது விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகளை பெறுவதற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. ஜனநாயக முறைப்படி எங்களது தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தம்பி கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய விவசாய அணி தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்த விவசாய அணி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், என்னோடு இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மன்னன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும், தங்கவேல் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எனது வணக்கம். இந்த ஜெய் சதீஷ் இந்த மாவட்ட தலைவர். விவசாயிகளிடம் நேரடியாக கோரிக்கைகளை கேட்டு அவர்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக இருக்கிறோம். இங்க எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து சேர்ந்து அமர்ந்து இந்த கோரிக்கையை பெற்றுக்கொண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்ல விவசாயிகளுக்காக எதுவுமே இல்லை. விவசாயிகள் எல்லாம் மிகுந்த ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள். இங்கே குடிதண்ணீர் கொடுக்கின்ற பில்லூர் டேம்ல எந்தவித தூர்வாரும் நடக்கல, எந்தவித மேம்பாடும் நடக்கல. இங்கே உள்ள டெல்டா பகுதியில் உள்ள கடைநிலை காவிரி நீரை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் கொண்டு வரல. அதனால விவசாயிகள் எல்லாம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களோடு துணை நிற்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நேற்று பச்சை துண்டை போட்டுட்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. ஆனா இந்த துண்டை போடுகின்ற விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லை, துண்டு விழுகிற பட்ஜெட்டா தான் இருந்தது. அதனால இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்களின் விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறும். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு ஏஐ என்று உலக நாடுகளிலேயே முதல் நாடாக போய்கொண்டிருக்கிறார். ஒப்பந்தம், ட்ரம்போட ஒப்பந்தம், யூரோப்போட ஒப்பந்தம். ஆனா இங்க ஒரு கூட்டணி கூட ஒப்பந்தம் செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு ஆளும் கட்சி தினம் தினம் மத்திய அரசை குறை கூறுகிறார்கள். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு தரல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிர்வாகம், நிதி கொள்கை என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றுதான். இன்னைக்கு முதலமைச்சர் ஒவ்வொன்றாக எடுத்து வெற்றி பெற முடியாது என்பதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்கிறார். அடைந்தால் தனிநாடு, இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னவங்க சட்டம் பாயும்னு பயந்துட்டு அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க. மாநில சுயாட்சி இவங்க மத்தியில ஆட்சி செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மாநில சுயாட்சியை பேச வந்திருக்கிறார்கள். 27 மாவட்டத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல. அங்க உள்ளாட்சி மக்கள், பாமர மக்களின் பிரதிநிதிகள் இல்லாம அதிகாரிகளை வைத்து அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகார பகிர்வை கொடுக்காதவரு மாநிலத்தோட சுயாட்சியை நான் வாங்க போறேன்னு சொல்றாரு. ஆக இது அப்பட்டமான, ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்துகிட்டு அதிகாரத்தையும் பற்றி பேசுகிறார்கள். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநிலங்களுக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களோட நிதி நிர்வாகம் சரியில்லை. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. ஒருத்தங்க தலைமையில 1.5 லட்சம் கடன் இருக்குது. இதே டிஆர்பி ராஜா அதிமுக அரசாங்கம் 54 லட்சம் கடன் சொன்ன உடனே பட்ஜெட்டோட 57,000 கடன் ஒரு தலையில இருக்கிற சொன்னவங்க இன்னைக்கு 1,40,000 கடனை ஒருத்தர் தலைமையில சுமத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உள்ளாட்சிகளுக்கு ஒரு வருஷமா தேர்தல் நடத்தாம அங்க உள்ள அதிகார பகிர்வு, அவர்களுக்கு உள்ளாட்சிகளுக்கு சுயாட்சி கொடுக்காம மாநில சுயாட்சியை முதலமைச்சர் கேட்கிறார் என்பது வேதனை வேதனை வேதனை. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கூட வச்சிருக்காங்க. இன்னைக்கு உரிமையை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அவசர நிலை போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவன் நான். எங்க அப்பா 9 மாசம் ஜெயில இருந்தாங்க. அதனால அது மட்டும் இல்ல, ஏன் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சார்னு தெரியுமா? மாநில கட்சியெல்லாம் நசுக்க பார்த்தது அன்றைய இந்திரா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸ். ஆக ஒரு மாநில கட்சியே நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு மாநில ஆட்சியையும் மாநில சுயாட்சியும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் சுயாட்சியும் எல்லோருக்கும் உரிமையும் கொடுப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அதனால இன்னைக்கு தோல்வி பயத்துல ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அதில் ஒரு கோரிக்கை தான் இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை. தமிழ்நாடு பெஸ்ட் தான், தமிழக ஆட்சி தான் பெஸ்ட் கிடையாது. தமிழ்நாடு, தமிழ் மக்கள் எப்பவுமே உழைப்பாளிகள், அவர்கள் நல்லா தான் வேலை செய்வாங்க.
தமிழ்நாடு பெஸ்ட், ஆனா திமுக ஆட்சி பெஸ்ட். தாவேகாவுக்கு போனா வளர்ச்சி காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே சொல்றாங்க, திமுக வேண்டாம் அப்படின்னு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆரம்ப நாள்ல காங்கிரஸ்ல உள்ள நிறைய தலைவர்களுக்கு சூரியனை போய் கும்பிடுறதுக்கு பதிலாக விசில் அடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனால அவங்ககிட்ட போய் கேளுங்க, அது அவ்வளவுதான். நாங்க பலமா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக இது இந்தியா கூட்டணியில கருத்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் தான் கரெக்டான தலைவர் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு. இதுல காங்கிரஸை சார்ந்தவர்களே தங்களுக்கு தலைவர்களே இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா, அங்க உள்ள இந்திய கூட்டணியே ஒத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அந்த இங்க உள்ள கூட்டணிக்கு அவரால் தலைமை தாங்க முடியலையே, மாணிக் தாக்கூர் அடக்க முடியலையே. ஆக தமிழ்நாடு கூட்டணிக்கே தலைமை தாங்கிறதுக்கு பரிதவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அகில இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்க போறாங்களா, அதெல்லாம் அவங்க கிட்ட கேளுங்க. அவ்வளவுதான், நாங்க பலமா இருக்கோம், அவ்வளவுதான். கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்குதா பாக்கலாங்க, அகில பாரத தலைவர்கள் சொல்வாங்க, எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. திருமாவளவன் ஒரு கருத்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த அரியலூர் மாணவி மரணத்துல வந்து சிபிஐ விசாரணையில வந்து அது மதமாற்றம் இல்ல, மதவாதிகளுக்கு பேரடி அப்படின்னு இருக்காரு. மதவாதிகளுக்கெல்லாம் ஒரு பேரடி இல்ல, நாங்க சட்டத்தை மதிக்கிறவங்க. வேங்கை வயல போய் அவர் பார்க்க சொல்லுங்க. வேங்கை வயல்ல 3 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சு. நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய மக்கள் மலமாக தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நாங்க சட்டத்தை மதிக்கிறவங்க. சட்டத்துல ஒரு கருத்து வந்துருச்சுன்னா அதை நாங்க மதிக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இன்னைக்கு காங்கிரஸ் சார்ந்து என்ன சொல்றாங்க, எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உங்க கட்சியை பத்தி, உங்க கட்சியில எப்படியும் சண்டை போடுறது உங்களோட தொழிலே, உங்களோட பேட்டர்னே ஃபேஷனே அதுதான். அதை பத்தி நாங்க கவலைப்படல. தமிழ்நாட்டுல எங்க கூட்டணியை பார்த்து திருப்பி அடிமை கூட்டணி ஸ்லேவ்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தான் இன்னைக்கு அடிமை கூட்டணியா இருக்கீங்க நான் சொல்றேன். அதனால எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, நாங்க வெற்றி பெற போகிறோம். அண்ணன் திருமாவளவன் அவங்க இன்னொன்னு சொல்றாரு, திருமாவளவன் அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் தவறில்லை, பக்கத்துலக்கு பாயசம் கேட்கிறாரு அவரு. அதனால அதை பத்தி கவலை இல்லைங்க, நாங்க பலமா இருக்கிறோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன்.